from exercise 6.4. Now we're going to see the second question. Okay, let us understand the question first. Find the parametric form of the vector equation and Cartesian equation of the straight line passing through the point -2, 3, 4 and parallel to the straight line x minus 1 by minus 4 equal to 2, y plus 3 by 5 equal to 2, 8 minus z by 6. So like this given, isn't it? But the point, listen, passing through the point அப்படின்போது we will take other number a vector, previous similar போட்ட மாதிரி நம்ம the a vector அப்படின்னு எடுத்துக்கலாம். Then a vector become, so இங்க minus 2 I cap அப்படி எடுத்துப்போம், plus இங்க 3 j cap plus 4 k cap. Okay, from the questions, the parallel to the straight line, so like this given, இது எப்படி இருக்கு இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3 அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ். அப்போ தென் இது நமக்கு கரெக்டாக தான் இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் அதை ரீரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 பை மைனஸ் 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஃபார்முலா தான் இருக்கு. அதே போல் இங்கேயும் ஒய் பிளஸ் 3 by 5 அப்படிங்கிறது, ஸோ இட் இஸ் ஆல்சோ இன் கரெக்ட் ஃபார்ம். பட் செக் நவ் 8 மைனஸ் ஜெட்னு இருக்கு. அப்போ ஸோ இங்கே நம்ம மைனஸ் வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இது z மைனஸ் 8 அப்படின்னு மாறிட்டோம் இல்லையா. ஓகே, தென் 6. அப்போ தென் இங்கே உள்ள அந்த மைனஸ் டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. இப்போ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதுதான் b1 b2 b3. அப்போ இதுலேருந்து we will take and b vector எடுத்துக்கலாம் with minus 4 I cap plus 5 j cap minus 6 k cap அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கொஸ்டினில் பாருங்க parametric form of the equation வேணும், involving parameter, isn't it? அப்போ ஸோ அது என்னன்னா then r vector equal to a vector plus t b vector, t அப்படிங்கிறது ஸோ belongs to r, இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. அப்போ தென் we will apply the a அந்த வெக்டரை நம்ம அப்ளை பண்ணிடலாம். minus 2 I cap plus then 3 j cap plus 4 k cap அப்படிங்கிறது a வெக்டர், இது அப்ளை பண்ணியாச்சு. then plus t, you put the t, the b வெக்டரை அப்ளை பண்ணிங்க. then minus 4 I cap plus 5 j cap minus 6 k cap அப்படிங்கிறது தான் ஸோ the parametric form of the equation. okay, then check now the Cartesian நமக்கு வேணும். நெக்ஸ்ட் இதில் என்ன வேணும்னா see here Cartesian equations வேணும், அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we know that அது என்னன்னா x minus x1 by b1, then y minus y1 by b2, then z minus z1 by b3 அப்படிங்கிறது இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ அப்போ x1 அப்படிங்கிறது நம்ம அந்த பாயிண்ட் அப்படி எடுத்தோம் இல்லையா. ஸோ அப்போ -2 அப்படிங்கிறது அந்த தான் x1, 3 அப்படிங்கிறது ஸோ இங்கே y1, 4 அப்படிங்கிறது z1. ஸோ இந்த b ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து எடுத்துருக்கிற இதுதான் b1, இது வந்து ஸோ b2, இங்கே b3. ஸோ இந்த கன்சர்ன் வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ வி கெட் த ஆன்சர். ஓகே, தென் லிசன், இங்கே ஞாபகம் கரெக்டாக வச்சுங்க. ஐ எம் கோயிங் டு அப்ளை எக்ஸ் மைனஸ், ஸோ மைனஸ்ன்னு போட முடியாது ஏன்னா இங்கே வந்து நமக்கு -2 இருக்குது, அதனால் ஸோ +2 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் இங்கே இதுதான் -4 will come. ஓகே, தென் ஈக்குவல் டு அடுத்தது ஒய் மைனஸ் y1 சொன்னால் இங்கே -3 போட்டுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக -3 இங்கே போட்டுக்கலாம். தென் இங்கே 5 we have 5. ஓகே, தென் z மைனஸ் இங்கே 4 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் we have the -6, இங்கே b3 அப்படிங்கிறது -6. ஸோ இட் இஸ் த Cartesian equation of the equations. Okay, thank you.